கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாம். உங்களுக்காக எனக்காக நீதி செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே ஆமென். நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் அகமகிழ்வேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. இசையா 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 என் நீதி நீதானையா. இசையா 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 என் நீதி நீதானையா. ஏகோவாசிக்கேனோ நீதானையா. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் நீதி எனக்காக நீதி செய்கிறவரே. ஏகோவாசிக்கேனோ ஏகோவாசிக்கேனோ அப்பா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. நான் ஆபத்து காலத்துல நான் வெட்கம் அடைவதில்லையே, என்னை பஞ்ச காலத்தில் நீங்க திருப்தியாக்குவீர். வேதம் சொல்லுகிறது, வறண்டு போன வாழ்க்கைய ஆண்டவர் வறட்சியான வாழ்க்கைய ஆண்டவர் திருப்தியாய் மாற்ற முடியுமே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவா. நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயிலே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என்னடியே ஒரு படுத்துகிறே. கர்த்தரே கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என்னடி பொறுப்படுத்துகிறே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா சொல்லுவோமா. எனக்காக நீதி செய்கிறவரே, என்னை திருப்தியாக்கி நடத்துகிறவரே, எனக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே. கண்களை மூடி அவர் உயர்த்துவோமா. எங்கள் நீதி எனக்காக நீதி செய்கிறவரே, எனக்காக பரிந்து பேசுகிறவரே, ஆமென். நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. எனக்காக நீதி, எனக்காக வழக்காடுகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர், ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறவர். இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை நித்தமும் நடத்துவாரே. வறட்சியான காலங்கள்ல உங்கள் ஆத்துமா திருப்தியாகும், உங்களுடைய ஆத்துமா திருப்தியாக போகிறது. கர்த்தர் திருப்தியாக்குகிற தெய்வம் உங்களோடு இருக்கிறபடினாலே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவியானவரே எங்களை நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர்,
புதிய மாதத்தில் ஒரு வார்த்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில யாருக்கும் என்ன செய்யாதுன்னா ஒரு திருப்தி வராது. ஆனா வேதம் என்ன சொல்லுன்னா, போதுன்ற மனம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அது போதுன்ற ஒரு மனம் எதுவா இருந்தாலும் நான் அதுல திருப்தி அடைகிறேன்ற ஒரு எண்ணம் என்ன செய்யணும், மனிதர்களுக்கு உண்டாகணும். ஆனா மனிதர்களுக்கு என்ன கிடையாதுங்க, அப்படிப்பட்ட இருதயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன். ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்குவேன். கடந்த வாரம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நன்மையினால நம்மளை திருப்தியாக்கினார். அந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 132வது சங்கீதத்துல 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவர் ஆராதிக்கும் பொழுது அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு தேவன் சொல்றாரு, நான் அவங்களை எப்படி ஆஸ்வதிக்கிறேன்னா, ஆகாரத்தை நான் ஆஸ்வதித்து வருவேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா, உங்க களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் ஏழைகளை அப்பத்தினாலே திருப்தியாக்குகிறார். ஏழைகள் அப்படின்றது அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆகாரத்துக்காக கையேந்தி நிக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு வேற சாப்பாட்டுக்காக அநேகர் ஏங்கி நிற்பாங்க. அவங்களால திருப்தியா சாப்பிட முடியாது. ஏன்னா போதுமான வருமானம் இருக்காது, போதுமான சம்பாத்தியம் இருக்காது. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகாரம் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த ஏழைகளை தம்முடைய ஆகாரத்தினாலே திருப்தியாக்குகிறார். பாருங்க, ஏழைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காது, அந்த ஆகாரத்தை வாங்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நான் ஆசீர்வதித்து அவருடைய ஆகாரத்தினாலே அவர்களை திருப்தியாக்குகிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல போஜனத்தை கொடுத்து தேவன் என்ன செய்கிறாரா, திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பத்தினாலும் ஆகாரத்தினாலும் திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 22:26 நாம் வாசிக்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் ஆளும். பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பணம் இருக்கிறவங்க எல்லாம் திருப்தியா இருப்பாங்க. பணம் இருக்கிறவங்க, நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, நல்ல தொழில் இருக்கிறவங்க, வருமானங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மாத்திரம் அல்ல, சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் புசித்து திருப்தி அடைகிறார்கள். ஐயா, எனக்கு எல்லாமே குறைவுதான், எனக்கு எந்த ஒரு காரியம் இல்லை, வருமானம் குறைவு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் ஆகாரத்தினாலும் அப்பத்தினாலும் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அநேகர் இந்த நாட்கள்ல அநேகர் யோசிப்பாங்க, ஐயா எங்களுக்கு எல்லாமே குறைவா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உங்க குறைவு இன்னைக்கு மாறும். நீங்க சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை போஜனத்தினால திருப்தியாக்குகிறார். உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனும் மதியற்றவன். அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுகிற, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைகிறான். ஒரு மனுஷன் விவசாயம் செய்யும் பொழுதோ, தொழில் செய்யும் பொழுதோ, அந்த விவசாயத்தின் மூலமாக, அந்த தொழிலின் மூலமாக அவன் என்ன செய்யப்படுறான், ஆசீர்வதிக்கப்படுறான். நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைகிறான். அவனுக்கு வேண்டிய ஆகாரம் அவன் வீட்டுல இருக்கும். அவன் சாப்பிட்டது போலதான் என்னது மற்றவங்களுக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆகாரத்தினால திருப்தி அடைகிறார்களோ அது போல அவன் தன் வாயின் பலனினாலே திருப்தி அடைவான். அநேக நேரங்கள்ல சொல்லுவாங்க, உன் வாய் இதுல சரியில்லை, ஏன்னா நுண்ணிலும் தன் வாயால கெடும், தவளை தான் வாயால் கெடுன்ற மாதிரி சிலருடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்யும்னா அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கும்.
ஒருவேளை இங்க வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவனவன் தன் வாயின் பலனினாலே திருப்தி அடைவான். நல்ல காரியங்களை பேசும் பொழுது, நல்லதை விசுவாசிக்கும் பொழுது, நல்லதையே செய்யும் பொழுது தேவன் அவர்களை என்ன செய்கிறாரா? திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவாரு, உங்கள் குடும்பத்தை திருப்தியாக்குவாரு, உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்குவாரு. ஆகாரத்தினால திருப்தியாக்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால திருப்தியாவான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஐயா நான் ஏதோ ஒண்ணு விதைச்சிருக்கிறேன், வசனம் சொல்லுகிறது அவர்கள் கண்ணீரோடு விதைப்பார்கள் ஆனால் கம்பீரமாய் அறுப்பார்கள். நீங்க கண்ணீரோட விதைக்கிறீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். சந்தோஷமா, துக்கத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு விதைத்தவர்களை கர்த்தர் தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிக்கிறாரா. இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? அதை எப்படி திருப்தியாக்குகிறாரா? சங்கீத புஸ்தகம் 81வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வேதம் சொல்லுகிறது எப்படி திருப்தியாக்குகிறாரா? கண்மலை தேனினாலே உன்னை திருப்தியாக்குகிறார், உச்சிதமான கோதுமையினாலும் உங்களை போஷிக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை போஷிப்பார், உங்களை திருப்தியாக்குகிறார். அநேகருடைய வாழ்க்கை சாப்பிடும்போதே திருப்தி இல்லாம சாப்பிடுவாங்க. ஆனா ஆண்டு சொன்னார், இந்த மாதம் உங்களை திருப்தியாக்குவாரு, உங்களுடைய ஆகாரம் திருப்தியா மாறும். உச்சிதமான கோதுமை, விலையேற பெற்ற ஆகாரம், கண்மலை தேனினாலே உங்களை திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. அநேக நேரம் சொல்லுவாங்க, நான் பழைய சோறை சாப்பிட்டுருக்கிறேன், நான் கெட்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருக்கிறேன். நானே சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இது பிடிக்காது, நான் 2 நாளைக்கு முன்னாடி வச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டுருக்கிறேன், ரோட்ல கிடக்கிற எச்சில் நிலையை பிறகு என்ன செஞ்சுக்கிறேன், அங்க இருக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அநேகருடைய சாட்சியை நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அவர்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலே அவர்களை திருப்தியாக்குகிறார். ராஜாக்களுடைய உணர்வு, ராஜாக்களுடைய ஆகாரத்தை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால கொடுக்க முடியும். அந்த ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரமா? உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அதே சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்க எப்படிப்பட்ட கோதுமையா? உச்சிதமான கோதுமையினால் உங்களை என்ன செய்கிறாரு? திருப்தியாக்குகிறார். உங்களை திருப்தியாக்குகிற ஆண்டவருக்கு கூட இருக்கிறாரு. அநேக நேரம் நம்ம யோசிப்போம், இது எனக்கு எப்படி நடக்கும், இது ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால கூடாது ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு விலையேற பெற்றத, பெஸ்டானதை தான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப மகிமையா கர்த்தர் தருவார். மத்தேயு சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நம்ம எதிர் மேல பசியா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும்னா ஆண்டோடைய நீதியின் மேல நீங்க நீதியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வாருங்க? திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. உங்களை எப்படி நடத்துகிறாரா? திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் நீங்க உங்க கூட இருக்கிறாரு. வேதத்துல வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு 14:20. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை எடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, மீதியான துணிக்கை எடுப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. அப்பத்தினால திருப்தி ஆக்குகிறவ, ஆகாரத்தினால திருப்தி ஆக்குகிற கர்த்தர் நீங்க உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை திருப்தி ஆக்குவாரு. உங்க ஆகாரம் பஞ்சமா, வறட்சியா, ஏழ்மையா, நான் சிரமப்பட்டு இருக்கிறேன், நான் குறைவோடு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருமா? உச்சிதமான கோதுமை, கண்மலை தேனினால உங்களை திருப்தியாக்குவாரா. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அப்பத்தை சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைஞ்சு மீதி எடுத்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் சும்மா சாதாரணமா இருக்காது, ரொம்ப பெஸ்டா இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப பெஸ்டா இருக்கும். நல்ல ஆகாரத்தை தருவார், நல்ல துணிக்கைகளை கர்த்தர் கொடுப்பார், ருசியுள்ள ஆகாரத்தை தருவார், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு விருந்து
ஒரு மனிதனுக்கு வைக்கப்படும் பொழுது எப்படி கிடைக்குதோ அது போல தேவனுடைய பிள்ளைகள், தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட உணவை கொடுத்துதான் கர்த்தர் திருப்தியாக்குவார். வனாந்தரத்துல அவங்க சாப்பிட்டது ஏனோ தானோ சாப்பிடலைங்க. அவங்க 12 கூட மீதி எடுத்தாங்க. அப்பத்தை மீனையும் சாப்பிட்டார்கள். வனாந்தரத்திலே தூதன் சாப்பிடுகிற விலையேற பெற்ற மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கொடுத்ததெல்லாம் சாதாரணம் அல்ல. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக உச்சிதத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு தருவாரு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாரு, அப்படிப்பட்ட உயர்வுகளை, மேன்மைகளை தருவார். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ள உங்க பிள்ளைகள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய தொழில், வருமானம் அனைத்தை குறிச்சு நீங்க ஒருவேளை கலங்கி நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வறட்சியான காலங்கள் ஆத்மா திருப்தி ஆகும். அப்பத்தை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆசீர்வாதங்களை நீங்கள் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே. என் பாதையில நீங்க நோக்கமா இருக்கிறீங்கப்பா, தெயிலே நோக்கமாயுள்ளி. என் வழிகள் ஒரு நாள் பேசாது. ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கான ஆகாரத்தை, எங்களுக்கான உச்சிதத்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஏழைகளை திருப்தியாக்குகிறவ, ஆகாரத்தினால திருப்தியாக்குகிறவ, சிறுமப்பட்டவர்களை நீங்கள் திருப்தியாக்கி நடத்துகிறவ. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க ஜனங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு குறைவோடு ஒருவேளை இந்த நாட்கள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இவருடைய ஆகாரத்தினால திருப்தியாக்குங்கப்பா. விலையேற பெற்ற போஜனத்தை கொடுத்து இவர்களை நீங்கள் திருப்தியாக்கி நடத்தும்படியும் சொல்லிக்கிறார். மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.